என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். வாங்க கடப்பாவும் இட்லியும் சாப்பிட்லாம். நான் என்னுடைய ஸ்டைலில் கும்பகோணம் கடப்பா எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கடப்பா எப்படி கடப்பாவுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 2 உருளைக்கிழங்கு தோல் சீவி வச்சுருக்கிறேங்க. அப்புறம் 100 கிராம் பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு தக்காளி, ஒரு 2 பெரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி கீரை கொஞ்சமாக வச்சுருக்கிறேன். ஒரு இஞ்சி கொஞ்சமாக, ஒரு 1/4 இஞ்சி, கசகசா ஒரு 1/4 டீஸ்பூன், சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன், பொட்டுக்கடலை 1 டீஸ்பூன், பட்டை 1, கிராம்பு 2, மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், தேங்காய் துருவல் ஒரு 1/4 மூடி துருவி வச்சுருக்கிறேங்க. இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம அந்த பாசி பருப்பை போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வறுத்தா போதுங்க. இதை நம்ம ஒரு 2 டைம் தண்ணி ஊற்றி கழுவிக்கிட்டு வந்துடலாங்க. குக்கரில் வெறும் பருப்பை போட்டு தாங்க வறுக்கணும். இப்போது பருப்பை ஒரு 2 டைம் நல்லா கழுவிக்கிட்டு வந்துட்டேங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் போட்டுக்கலாம், மஞ்சள் தூள். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. உருளைக்கிழங்க இதுமாதிரி 2ஆக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் இந்த டம்ளரில் பருப்பு எடுத்தேங்க. நீங்கள் இதே டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேங்க. எதில் தண்ணி பருப்பு எடுக்கிறீங்களோ அதில் 3 மடங்கு ஊற்றிக்கோங்க. ஏன்னா பருப்பு வேகணும், உருளைக்கிழங்கு வேகணும், அதுக்காக. இப்போ இதை ஒரு 2 விசில் விட்டால் போதுங்க, நல்லா வெந்துடும். இப்போது பருப்பு வெந்துருச்சுங்க. அதை நம்ம ஓரமாக எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ நம்ம தாளிக்கலாங்க. நான் கடலெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறேன். காஞ்சிக்கிச்சுங்க. கொஞ்சமாக கடுகு, அப்புறம் நம்ம எடுத்து வச்சது இல்லைங்களா, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு. இது நல்லா பொரிஞ்சு வருதுங்க. இப்போ வெங்காயம் போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாங்க. இப்போ நம்ம பருப்புக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறோம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. நான் காலையில் டிஃபனுக்கு தாங்க செஞ்சிட்டு இருக்கிறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இட்லி வெந்துட்டு இருக்கு. போதுங்க. இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, 2 மிளகாய், பச்சை மிளகாய் அப்படியே போட்டுக்கலாங்க. நீங்கள் பச்சை மிளகாய் கீரி வேணாலும் போட்டுக்க. நான் காரம் அதிகமாக வேண்டாங்க, அப்படியே போட்டிருக்கேன். இப்போது இது நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கட்டுங்க. இதை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் தேங்காய் விழுது அரைக்கணும், அதை அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் போட்டிருக்கிறேங்க. தேங்காய் கூட கொஞ்சம் கசகசா, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 இஞ்சி, 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை. இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க. இப்போ நம்ம பச்சை மிளகாய் வதக்கிறதுக்கு போட்டோம் இல்லைங்களா, அது வதக்கிறதுக்கு போடாமல் நீங்கள் இதில் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். ஏன்னா உங்கள் காரத்தை பொறுத்து, நீங்கள் எப்படி காரம் அதிகமாக சாப்பிடுவீங்களோ அதை பொறுத்து. இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடுறேங்க. இப்போ நமக்கு சூப்பராக வந்துடுச்சுங்க பருப்பு. இந்த உருளைக்கிழங்கு மட்டும் தனியாக எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி நல்லா மைய கடைஞ்சிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா ஒரு 90% கடைஞ்சிங்க. ரொம்ப கடைஞ்சாலும் குருமா மாதிரி போயிடும். இப்போ இதை எடுத்து ஊற்றிக்கலாங்க. இது நல்லா வெந்துருச்சு. தேங்காய் அரைச்சோம் இல்லைங்களா, அதையும் ஊற்றிக்கலாங்க. இப்போ இந்த மிக்சி ஜாரெல்லாம் கழுவி இதுலேயே ஊற்றிடலாம். நம்ம இது திக்காக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு இருக்கணுங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு இப்படி 1, 2ஆக மசிச்சுக்கலாங்க. ரொம்ப சின்ன பீஸாக நம்ம கட் பண்ண வேண்டாம். அப்படியே கையாலேயே கொஞ்சம் பெரிய பீஸாக
அப்படியே மசிச்சுக்கோங்க. இப்போ இது நம்ம தேங்காய் எல்லாம் ஊற்றிட்டோம், தேங்காய் அரைச்சதும் ஊற்றிருக்கிறோம் இல்லைங்களா. நம்ம இப்போவே எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. ஏன்னா நம்ம பருப்பு போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து திக்னஸ் ஆகும். நம்ம ரொம்பவும் தண்ணி ஊற்ற வேண்டாம், இந்த அளவு தண்ணி இருந்தால் போதுங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, நான் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. போட்டு நமக்கு ஒரு கொதி வந்தால் போதுங்க, நிறுத்திடலாம். ஏன்னா தேங்காய் ஊற்றிருக்கிறோம், அதிகமாக கொதிக்க வேண்டாம். இப்போ ஒரு கொதி வந்தால் போதுங்க. இப்போ கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் போட்டு நம்ம ஒரு கிளறி விட்டுறலாங்க. நம்ம இந்த குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த மிளகாவோ எதுவுமே போடுறது இல்லைங்க. நம்ம நீங்கள் தேங்காய் அரைக்கும் போது பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. எனக்கு வந்து அவ்வளோ காரம் வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் வதக்கும் போது போட்டுக்கிட்டேன். நீங்கள் வந்து காரம் அதிகமாக தேவைன்னா நீங்கள் அந்த இடத்துல போட்டு அரைச்சிக்கோங்க. கடப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாட்டும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாதுங்க. ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்கணும். நமக்கு இட்லிக்கு தோசைக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கும்பகோணம் கடப்பா ரொம்பவும் நீங்கள் கல்லாட்ட வச்சிடாதீங்க, ரொம்பவும் தண்ணி மாதிரி வைக்கூடாது, ஓரளவுக்கு இதாக மீடியமாக வைக்கணுங்க. ரொம்ப திக்காக வச்சிட்டிங்கனாலும் நல்லா இருக்காது, சட்னி மாதிரி குருமா மாதிரி போயிடும். நான் சொன்ன அளவுகளை ஃபாலோ பண்ணி செய்யுங்க, உங்களுக்கும் சூப்பராக வரும். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி செய்வாங்க, நான் இந்த மாதிரி தாங்க செய்வேன். பச்சை மிளகாய் தான், நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களை கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. இது செம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு இட்லி என்ன 10 இட்லி போட்டாலும் பத்தாதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.